1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily. Working with Reshma Muralidharan. She is very good artist. Very good artist. Very down to earth. எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லை. எதுவும் பேசுனீங்களா சார்? இப்போ இந்த சீரியல் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு அவங்க மெசேஜை பார்த்தவங்க நான் ஃபர்ஸ்ட் பேசல, அவங்க மெசேஜ் பார்த்தா அவங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல. அந்த நட்சத்திரன்றவங்க வந்து போட்டிருக்காங்க, நான் சொன்ன வீடியோவுக்கு கால் இன்ஜுரி தான் காரணம் பண்ணால் உருட்டு அது எதுக்கு சைத்ரா கூட கேட்டாங்க என்ன எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அந்த பேசினாங்க. நான் இதை சொல்றது ஏன் இதுதான் இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு அதான் புரியவே இல்லை. எனக்கு ரேஷ்மாவுக்கு வேற எந்த ப்ராப்ளமே இல்லை. எனக்கு ரேஷ்மாவுக்கு ப்ராப்ளம் இருந்தால் ரேஷ்மா வந்து ஸோ இவ்வளவு நான் பண்ணதை வந்து இந்த சீரியல் வந்து கண்டினியூ ஆகணும், இதை நம்பிட்டு இருக்கவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பண்ணது. பட் ஆனால் இப்போ நெஞ்சத்துக்கு இல்லாதல உங்களோட பேரும் வந்துட்டு நல்லாவே பேசப்படுது சார். ரேஷ்மா அண்ட் நீங்க ஓகே அந்த பேர் அப்போ ஸ்டாப் ஆச்சுல மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த டீம் அப்லாம் மறுபடியும் ஃபியூச்சர்ல ஜாயின் ஆகும் அப்படின்னு நம்புறீங்களா? அது இப்போ வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த கால் இன்ஜுரி தான். ஓகே, ஆப்ரேஷன் முடிஞ்சா கூட வந்து ரொம்ப வலி இருக்கு, இன்னும் இந்த வீக்கம் இன்னும் கம்மியாகல. ஸோ அதோட இப்போ உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதோட தான் இப்போ பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் டைரக்ட் பண்றேன் ஒரு புது படம். ஓகே. இது ஆக்சுவலி சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போது பரவாயில்ல. இப்போ 15 days தான் ஷூட்டிங்கு. ஸோ மீதி 15 days வந்து மூவி பண்றதுக்காக வந்து ரெடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அது இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு. சார், இப்போ இந்த நெஞ்சத்தை இல்லாத கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு ஷாக் சார். நல்லா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் இப்போ ஓகே ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஓகே. பட் எவ்வளோ ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரியல், பிரைம்ல ஓடிட்டு இருக்க ஒரு சீரியல் ஸ்டாப் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு? எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கேரக்டருக்காக வந்து நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் என்னுடைய மூவிஸ், நான் ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அப்புறம் அதுலயும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்லிம்மா இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சாங் ஷூட் பண்றப்ப நான் குண்டானதுக்கு அப்புறம் டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு அது டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஏன்னா இந்த கேரக்டருக்கு தொப்பை போடணும், தொப்பையெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் ஓவர் வெயிட் கேரக்டரா வரணும். ஸோ இதுக்காக வந்து நான் நிறைய ஐ மீன் எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஏன்னா சடனா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணேன். ஐ மீன் நார்மலி வந்து நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கிற ஒரு ஆளு. பட் இதுக்காக வந்து சடனா வெயிட் போடுறதுக்காக டெய்லி ரைஸ் பிரியாணி இதெல்லாமே சாப்பிட்டு உடம்பு ஏற்றினேன். ஸோ அப்படி இருந்தாலும் வந்து எனக்கு இது கிடைச்ச அந்த அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் நீதானே இந்த பொன் வசந்தம் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்த சீரியல்ஸ் எல்லாமே எல்லா சேனல்ல இருந்து வந்துச்சு, நிறைய சேனல் வந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா எதுவுமே அமையல. எல்லாமே சீரியல்னா ஹீரோ தான் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். பட் இது வந்து ஹீரோக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த கௌதம் கேரக்டர் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். அப்புறம் எல்லாருமே லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஓவர் வெயிட் தான் வந்து ஒரு இதாவே இருக்கும். அந்த அதோட கியூட்னஸ், அந்த சபியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதனாலே வர்ற சில விஷயங்கள், இப்ப ஹீரோயின் வந்து லவ் பண்றன்றதே மத்தவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு டைம் வந்து ஹீரோவால குனிஞ்சு எடுக்க முடியாது ரிங்க. அப்ப வந்து நீஸை பெண்ட் பண்ணி அந்த மோதிரம் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் மற்றவங்க பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கதைக்கு வந்து தேவை. அப்புறம் அவனுக்கு வந்து இந்த பிபி ஷூட் அப் ஆகும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்கு வந்து குண்டா இருக்கணும். பட் இதை வந்து என்ன பண்ண சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரிஜினல் படையாச்சி எல்லாத்தையும் அதை பார்த்தேன். ஸோ அதுல அந்த ராம் கபூர் கேரக்டர் கூட வந்து ஓவியத்தை தான் இருப்பாரு. தென் இதோட ஒபிஷியல் ரீமேக் வந்து கன்னடத்துல அமிர்தாரு அந்த கேரக்டர் இருப்பாங்க. பட் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவுக்கு எனக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் மூவிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட நானே ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னா இதை போட்டுருவேன். சீரியல்ல கன்னட சீரியல் பார்ப்பேன். பார்த்தா அப்படி அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவ்வளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல். ஷூட்டிங் இல்லாத நாள்லாம் வந்து ஃபுல்லா அந்த கன்னட சீரியல்ஸே பார்ப்பேன். நான் நீதான் தோணுசது கூட ஒன்லி பிகினிங் வந்து அந்த எபிசோட்ஸை பார்த்தேன், ஒரு 45 எபிசோட் பார்த்திருப்பேன். பட் இந்த நெஞ்சத்துக்கு இல்லாத வந்து அந்த கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 192 எபிசோட்ஸ் வந்து கன்னடத்தையே நான் பார்த்தேன். ஸோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் குட் சீரியல். ஸோ என்னுடைய இந்த கால் வலியோடையே இந்த கால் வந்து டெண்டன் ஃபிராக்சர் ஆனதுக்கு அப்புறம்
இதை இப்படியே கண்டினியூ பண்ணா என் லெக்கே வந்து கட் பண்ண வேண்டியது சொல்லிட்டேன். அவ்வளோத்துக்கு இதாகிடுச்சு சீரியஸ். ஆனா அப்படி இருந்தும் இதை நான் கண்டினியூ பண்ணதுக்கு வந்து அந்த கேரக்டர் நான் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணா நிறைய குடும்பங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஸோ நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டி வரும். அதனாலேயே நான் வந்து என் வேலையை தாங்கிக்கிட்டு பெயின் கில்லர்ஸ் மேக்ஸிமம் டெய்லி பெயின் கில்லர்ஸ் போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் அப்படி வாக் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் கொடுத்தாலே வலிக்க தொடங்கிடும். அவ்வளவு பெயினா இருக்கும். ஆனா இந்த காலோடைய ஃபைட் சீன்ஸ் பண்ணியிருப்பேன். மாடியில ஏறி ஓடுறதா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நடக்க முடியாது என்னால. அது அப்படி இருந்தும் இதை நான் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த கேரக்டர் நான் விரும்பினதால, அந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால, அப்புறம் வந்து என்னால வந்து இந்த சீரியல் ஆக்ட் பண்ற மற்ற ஆர்டிஸ்டோ டெக்னீஷியன்ஸோ அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாதுக்காக. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எவ்ரிதிங் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். இல்ல நம்ம கையில எதுவுமே இல்லை. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மூவி ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் அதை பண்ணிட்டு இருக்கும் போதே தெலுங்குல இருந்து ஒரு சூப்பரான ஒரு மூவி வந்துச்சு. ஆனா நான் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா வந்து அவங்க கேட்ட டேட்ஸ் வந்து இந்த 1 to 15 இதுக்கு கொடுத்த டேட்ஸ் நெஞ்சதுக்கு இல்லாது. ஸோ அப்போ நான் உடனே சொல்லிட்டேன், நான் முடியாது, நீங்க வேற டேட்ஸ் இல்லைன்னா அதை 15க்கு அப்புறம்னா பண்றேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு இதை வந்து லீவ் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை. அவ்வளோத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு சீரியல். அதுக்காக தமிழ்லயும் வந்துச்சு. தமிழ்ல வந்து கண்டினியூஸா ஒரு 30 days ஒரே ஸ்டேஜ்ல போன் பண்ணாங்க, முடியாதுன்ட்டேன். ஸோ இதுக்காக நான் வந்து எத்தனையோ மூவிஸை கூட வந்து நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். மூவி ஆஃபீஸை கூட இதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த நிறைய பேர், நிறைய எனக்கு சினிமாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், டேரக்டர்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாருமே நாங்கள் இப்படி ஜெயா ஆகாஷ் நீங்க இவ்வளவு நேச்சுரலா பெர்ஃபார்ம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பரா இருந்துட்டு அக்செப்ட் பண்ணாத காரணம் வந்து இதை விட்டு போகக்கூடாதுக்காக. பட் இப்ப இதை வந்து என் கால் இன்ஜர் ஆனது வந்து விடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் இப்போ இது வந்து ஸ்டாப் பண்ணி இருக்கிறது வந்து எனக்கு இங்க வந்துதான் தெரியுது. நீங்க எனக்கு அந்த அளவுக்கு சொல்லவே இல்லை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி சார் அப்படி பண்ண முடியும்? நீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்களா? இல்ல அதாவது எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ண சொல்லணும், அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொன்னா அவங்க சரி ஆபரேஷன் பண்ண நல்லதுதான். பட் ஆனா அவங்க நிக்கல வந்து இவ்வளவு டைம் இருக்குன்னு சொல்லி. எப்படின்னா இப்ப எனக்கு நான் முன்னாடியே ஆபரேஷன் பண்ணாம இருந்தது காரணம், எனக்கு இது இன்ஜூர் ஆன உடனே நான் ஸ்ட்ரைட்டா லொகேஷன் வந்துட்டேன் ஷூட்டிங்க்கு. ஷூட்டிங் வந்துட்டேன். ஷூட்டிங் வந்து அங்க எல்லாரும் பார்த்தாங்க கால் வீங்கி இருக்கும். பட் ஷார்ட் கேப்ல உட்கார்ந்துருப்பேன், பண்ணுவேன். தொடர்ந்து டே அண்ட் நைட் கூட பண்ணேன். அப்ப என் கூட ஆக்ட் பண்ற கோஸ்டார்ஸ் கூட, சார் சுவர்ந்தத்தான் சித்திரம் வரைய முடியுது சார், காலை பாத்துங்க சார், கேலாச விடாதீங்க. அப்புறம் நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? ஏன்னா அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஷெட்யூல் 15 days ஷெட்யூல். அதுக்கப்புறம் ஒரு சண்டே ஸ்பெஷலுக்கு ஒரு மூவி மாதிரி பண்ணோம், சண்டே ஸ்பெஷல் மூவின்னு. அதெல்லாம் ஒரு 4 days டே அண்ட் நைட் ஷூட் முடிச்சு என் கால் இன்ஜர் ஆனி ஒரு 19 டேஸ்க்கு அப்புறம் 19 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் டாக்டரை போய் பார்த்தேன். அதுவும் அந்த சீரியல்ல இந்த செகண்ட் யூனிட் டைரக்டர் பிரபா அதை சொன்னதாலதான். இப்படி ஒரு டாக்டர் இருக்காரு, நம்ம பிரபு சாலமன் சார் இருக்கவரெல்லாம் பார்த்தாரு, போய் பார்க்க சொன்னாங்க. ஸோ பஷீர் அகமதுன்னு சொல்லி குமரங்கானில இருக்கிற டாக்டர் போய் பார்த்தேன். அவர் என் காலை தூக்கி பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாரு, இது டெண்டன் ஃபிராக்சர் ஆயிடுச்சு, பட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அங்க சக்ரா ஸ்கேன்ஸ் இருக்கு, அதுல போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. உடனே அன்னைக்கு நைட்டே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தது பார்த்தா அதுல ஃபிராக்சர் ஆகி தெரியுது காலு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு மறுபடியும் போய் டாக்டரை பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாரு, இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணியான்னு சொல்லி. ஆப்ரேஷன் பண்ணாட்டி இது உங்க காலுக்கும் பிரச்சனை, உங்களுக்கு அந்த யூஷுவல் வாக் வராதுனாங்க. அப்ப நான் கேட்டேன், சரி ஆப்ரேஷன் பண்ணா எவ்வளவு நாள் சார் ரெஸ்ட் இருக்கும்? ஆப்ரேஷன் பண்ணா ஒரு மினிமம் 2 months ரெஸ்ட் இருக்கும்னாரு. அப்ப நான் சொன்னேன், சார் இப்ப இந்த ஆப்ரேஷனுக்கு செலவு பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் 2 months ரெஸ்ட் எடுத்தேன்னா எப்படி சார் இந்த சீரியல் நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் இல்லாம சீரியல்ல கொண்டு போக முடியாது. 2 months இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஹீரோ, ஏன்னா கதை வந்து ஹீரோ சுத்தி தான் இருக்கும் மெயினா. சோ இதை எப்படி சார் பண்ண முடியும் என்பது. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, சரி வேணும்னா நீங்க எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சாக்ஸ் கொடுக்குறேன், அந்த சாக்ஸை போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலை வந்து தூக்கி வச்சிருக்க சொன்னாங்க. அப்போ வந்து அந்த வீக்கம் இதாகிடும், கம்மியாகும் சொல்லி. பட் ஆனா எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல டைம் இல்லை. காலையில போனோம்னா நைட், அது ஆக்சுவலி 99 கூட நான் அந்த டைம்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க முடிச்சு நான் கேட்பேன், எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா அதுக்காக போவேன் நான் ரூம்ல விட்டுருக்கு. ஸோ அது முடியறதுக்கு சார் 10:30 ஆகும், சேர்த்துல 12 ஆகும், 2 ஆகும், 2:30 ஏர்லி மார்னிங் இருக்கும். அந்த சண்டே மூவி ஸ்பெஷல் பண்ணும்போதெல்லாம் 3 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணேன் நைட்டு. அப்பெல்லாம் என் கால் அப்படி வீங்கிடுச்சு, என்னால ஷூ கூட போட முடியல. அளவுக்கு கால் வீங்கிடுச்சு. அப்படி இருந்து இல்ல பரவாயில்ல, அந்த ஷார்ட் நீங்க எடுக்க கஷ்டப்பட்டு ஷூ போட்டுலாம் கூட அவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இந்த ஆப்ரேஷன் பண்ண நான் ரெஸ்ட் எடுக்கின்றதால வந்து நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதை பண்ணாம நான் இந்த வலியோடைய பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணேன் இடையில. பட் அந்த ஒரு 10 days கேப் இருக்கும்ல, அந்த டைம்ல வந்து நார்மலா அந்த மசாஜ் பண்ற அந்த இது இருக்குல்ல, ஆயில்மெண்ட், அதை வச்சு டெய்லி மசாஜ் பண்ணி அதுக்கு பிளாஸ்டர் போட்டுட்டு இருப்பேன். பட் அது பத்தல. தென் இது பண்ணேன், பிஆர்பி இன்ஜெக்ஷன் சொன்னாங்க. அது வந்து அந்த காலில் இன்ஜெக்ஷன் பண்ண அது சீக்கிரம் ஹீல் ஆயிடும் பண்ணாங்க. ஸோ அதை பண்ணிட்டு
ஒரு 10 days கேப்ல அதை பண்ணிட்டு ஷெட்யூல் பிரேக்ல வந்து பண்ணி அவ்வளவு பெட்டரா இருந்துச்சு. நான் நார்மலா வாக் பண்ணி போனேன் ஷூட்டிங்க்கு. போனா அன்னைக்கு ஒரு சீன் எடுத்தாங்க. அந்த சீன் என்னன்னா, ஹீரோயினோட கனவுல ஆக்சுவலி ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டு நான் ஹீரோயினை வந்து வீட்டை விட்டு தோத்துற மாதிரி இருக்கும், கையை பிடிச்சி விட்டு தோத்துற மாதிரி. அதை வந்து ஷூட் பண்ணும்போது நான் என்ன எப்பவுமே ஆக்டிங்னு போயிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவேன் நான். ஸோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கும் போது ஃபோர்ஸா நான் திரும்பிட்டேன் காலு. திரும்பினா டக்குன்னுச்சு, அப்படியே எனக்கே கடிச்சு சவுண்டு, ரேஷ்மாக்கு கடிச்சு, அவங்க கடிச்சு அப்படியே கத்திட்டேன். நிறைய அதுக்கு முன்னாடி பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அது மறுபடியும் இதாயிடுச்சு. அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ஹீல் ஆயிருந்திருக்கு, அது மறுபடியும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரியே அது இன்னும் இன்ஜர்ட் ஆகி பெருசாயிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் நான் டிசம்பர், அதாவது செப்டம்பர் 1 இது எனக்கு நடந்துச்சு. பட் செப்டம்பர் 1 இருந்து நான் டிசம்பர் 20 வரைக்கும் கண்டினியூஸா ஷூட் பண்ணி தென் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக லண்டனுக்கு நான் போனேன் ஃபேமிலி கிட்ட. அப்ப அங்க போனப்ப நான் இங்க அது கூட எப்படின்னா, அந்த நான் ட்ராவல் பண்றேன் 20ஆம் தேதினா அந்த 19th கூட வந்து நான் நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணி காலையில 3:30 தான் பேக்கப் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகி டேரக்டா ஏர்போர்ட்டுக்கு போனேன். ஸோ அங்கேயே கால் வீங்கிருச்சு, காலை நான் தூக்கி வைக்க முடியல எனக்கு. ஸோ அங்க நான் லேண்ட் ஆனோம், அந்த காலை பார்த்தோன்னே வைஃப் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா போட்டோல வீடியோல காட்ட சொல்லுவாங்க, வீடியோ கால்ல வந்து நார்மலா மேல காட்ட தெரியாது, அவங்க நேரம் பார்த்தோன்னா பயந்துட்டாங்க காலை. ஸோ உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் செக் பண்ணா அவங்க சொல்லிட்டாங்க இது ஆப்ரேஷன் பண்ணியான்னு சொல்லி. ஸோ என் வைஃப் என்னன்னா இப்படி அனுப்பினா இன்னும் கால் இதாயிடும் சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ உடனே ஃபோன் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் சைட் இபிக்கு சொன்னேன், இபி தினேஷ் அவர் சொன்னேன். அப்புறம் கார்த்திக் சார் இருக்காரு, எஸ்எல் மெயின் பர்சன். அப்ப அவங்களாம் என்ன சொன்னாங்க, சரி சார் ஆப்ரேஷன் பண்ணா பெட்டர் ஆயிடும், நீங்க பண்ணுங்க, பண்ணி எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்ன வந்து பொதுவா வந்து 2 months ரெஸ்ட் சொல்றாங்க. பட் நான் வேணா உங்களுக்கு என்ன தெரியும், நான் வந்து வேர்க்கன எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஸோ நான் வந்து வந்துடுறேன் எப்படியும். நான் வந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ண நான் ஒரு 1 week ரெஸ்ட் வந்துடும் சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து அது வரைக்கும் இன்சர்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முதல் நான் ஆக்ட் பண்ணி கொடுத்தது வந்து அவ்வளவு கண்டினியூ பண்ணாங்க. நான் ஆக்ட் பண்ணி கொடுத்த அந்த பேங்க் ஃபுட்டேஜ் இருந்ததால அதை வச்சு கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் முடிஞ்சது, என்னால வர முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கதையில வந்து சும்மா கதையை கொண்டு போகணும் இல்ல, இன்சர்ட்ஸ் சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 1 week வந்து நான் இல்லாம கண்டினியூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சேனல்ல இருந்து இது பண்ணிட்டாங்க, ப்ரெஷர் கொடுக்க பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஹீரோ இல்லாம கஷ்டம். ஸோ கதை வந்து ஹீரோ சுத்திட்டு இருக்கு. அப்புறம் ஃபேன்ஸ் கூட எல்லாருமே வந்து எங்க ஹீரோன்னு கேட்க தொடங்கிட்டாங்க. ஸோ வேற வழி இல்லாம வந்து சேனல் என்ன பண்ண டிசைட் பண்ண. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ அப்ப நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து அந்த டாக்டரோட 1 weekல இது இருக்குது, செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க என்ன பொசிஷன். நான் அப்ப நான் அவங்களுக்கு கேட்குறேன், ஓகே நான் ட்ராவல் பண்ணலாமா ஃபிளைட்லன்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ஒரு இப்போ 1 week நான் எல்லாம் ஃபுட்டேஜ் போயிடுச்சு, இன்னும் ஒரு 5 days இருக்கு. ஸோ அப்போ அந்த 5 daysக்கு வந்து நான் வர முடியுமான்றதை வந்து கன்ஃபார்மா கேட்டாங்க. ஸோ என்ன சொல்ல முடியும், டாக்டர் சொன்னதான் என்னால இது பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் டாக்டர் வந்து இல்ல நான் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும். ஸோ நீங்க இப்பவே எனக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கன்னு சொன்னேன். ஓகே, அது நானே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். இப்ப நான் ஃபீல் பண்ண மாட்டேன் இந்த சிச்சுவேஷன்ல, இப்ப உங்க சீரியல் இதாயிடக்கூடாது, ஸோ இதை நம்பி நிறைய குடும்பம் இருக்கு, நீங்க வந்து வேற ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்க சொன்னாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஆக்டர் பிரஜினை வந்து பேசியிருக்காங்க, சஜஸ்ட் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு அவர் சொன்னாரு, தினேஷ் இபி சொன்னாரு. ஸோ என்ன இருக்குன்னா, பட் அங்க சேனல்ல வந்து இல்ல ஹீரோ ஜெயாகாஷ் பண்ணாதான் நாங்க கண்டினியூ பண்ண முடியும் சேனல் சொல்லிட்டாங்க. சொன்ன வந்து அவங்க வந்து சரி அப்படி சொன்னதுன்னா இபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஸோ அதனால நான் வந்து உடனே நான் கிளம்புற சொல்லிட்டு டாக்டர் சொன்ன வந்து டாக்டர் ஓகே கேர்ஃபுல்லா இருங்க, அந்த பூட்ஸ் மாதிரி ஒன்று போட்டு தான் ட்ராவல் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த சப்போர்ட் பூட்ஸோட கிளம்புங்க, பட் ஹெவியா எதுவுமே பண்ணக்கூடாதுனாங்க. ஸோ அப்ப இங்க இவர் தினேஷ் கூட தான் சொல்லியிருந்தாரு, அப்படின்னா கதையை கூட வந்து கொஞ்சம் கால் ரிக்வயர் வரைக்கும் நாங்க அந்த வீல் சேர்ல வச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி கொண்டு போயிடலாம் ஃபீல் பண்ணியிருந்தது. பட் ஆனா நான் வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா வந்து இல்ல, அங்க சீரியல் வந்து சுபம் கார்ட் போட்டாங்க நாங்க. ஓகே, சோ அவ்வளவுதான் சார். இப்போ நிறைய இதை சுத்தி வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான ரூமர்ஸ் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க சார். இது வந்துட்டு இந்த சீரியல் வந்துட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும், ஐ மீன் வந்துட்டு ஹீரோ சாருக்கு வந்து டைரக்டருக்கும் சண்டை, இந்த மாதிரியான நிறைய நியூஸ் போடுற மாதிரி இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஏதாவது தெளிவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா இது அதான் எனக்கு புரியவே இல்லை. இந்த என்னுடைய போஸ்ட்ல நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும் இப்ப என்னால வந்து சேனலை பிளேம் பண்ண முடியாது, யாரையும் பிளேம் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது லெக் இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் இந்த லெக் இன்ஜுரி வந்ததுக்கு காரணம் வந்து நான் இந்த சீரியலுக்காக வந்து ஓவர் வெயிட் ஆனதுதான். நான் என்னுடைய நார்மல் வெயிட்ல இருந்து ஒரு 10 to 15 kg இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்.
ம். ஸோ அது என் கால் நான் நார்மலா ஃபிட்டா இருந்ததால ஸ்லிம்மா இருந்தாலும் என் கால் ஒல்லியா தான் இருக்கும். என் கால் ரொம்ப ம். ஒல்லியா இருக்கும். பட் எனக்கு தொப்பையெல்லாம் வச்சு வெயிட் ஆனதுக்கு அப்புறம் நான் அதை பத்தியே மைண்ட்ல இல்ல. எனக்கு நான் எப்பவுமே ஸ்லிம்மா இருக்க ஃபீல்ட்ல நான் என்ன பண்ணேன், இப்ப இந்த சீரியல்ல வந்து ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நான் டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ம். பயங்கரமா அந்த போட்டு தாக்குன்ற சாங்குக்கு பயங்கரமா டான்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஆ. டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன அறியாம ஆட தொடங்கிடுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ஷூட் பண்ணாங்க. ஜீ தமிழ் ம். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அப்ப நான் அந்த வாக் பண்ணி போகும்போதே அவர் டைரக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அந்த ப்ரோமோ டைரக்டருக்கு. ஆ. இவருக்கு கால் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, சார் ஐ நோ உங்களுக்கு கால் இன்ஜுரி ஆயிருக்கு. ம். ஆனா கொஞ்சம் டான்ஸ் பண்ணுங்க சார்ன்னாரு. ம். அப்ப அவங்க பாட்டு போட்டா நான் என்ன பாட்டு போட்ட உடனே அது நல்ல குத்து சாங் ஆட தொடங்கிட்டேன் ஹெவியா. அப்போ சக்குன்னு கால் ஆச்சு. ஒவ்வொரு வாட்டி அதாவது என்ன அறியாமலே நான் இது பண்ணேன். தென் சீன்ஸ் பண்ணும்போது அதாவது மாடிப்படி ஏறி ஓடுறதாகட்டும், தென் கார் வந்து நான் யூஸ் பண்ண கார் ஏற்கனவே நாங்க நீதான் பொன் வசந்தம். இதே ம். ப்ரொடியூசர்ஸுக்கு நான் ஏற்கனவே நீதான் பொன் வசந்தம் பண்ணேன். ஸோ அவங்க தான் அதாவது ஜேவியர் பிரிட்டோ சாரோட ம். இதான். ஸோ அந்த அதே கார் தான் இதுலயும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கார் வந்து எப்படின்னா இட்ஸ் மேனுவல். என்னோட ஆ. கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார். ஸோ அது வந்து நான் வந்து வலது காலாலே யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் கால் யூஸ் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக். இது வந்து எனது எனது லெஃப்ட் லெக் தான் வந்து கிளச்சுக்கு யூஸ் பண்ணணும் ம். இதுக்கெல்லாம். ஸோ அது வந்து பயங்கர கொஞ்சம் பழைய காரனுடைய ஒரு லாரி கிளச் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஓ. ஹார்டா இருக்கும். இந்த காலோடையே திருப்பி திருப்பி பண்ணேன். அப்ப அது எப்படின்னா சடனா வந்து அவங்களுக்கு அவங்க மறந்துடுவாங்கல்ல. இப்ப இந்த ம். கால் பேச்சு மறந்துடுவாங்க. சேர்த்துல வந்து அப்பதான் டக்குன்னு ப்ரொடியூசர் வந்து சார் பண்ணிச்சுக்காங்க சார், நெக்ஸ்ட் இதுல இருந்து நாங்க இதை வந்து ஆட்டோமேட்டிக் அரேஞ்ச் பண்ணி வந்தாங்க. ஸோ அப்ப நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நான் என்னன்னா அந்த ஷூட் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ம். மறுபடியும் எங்க போய் காரை தேடுறது. ஏன்னா சீரியல்ல டைம் லிமிட் கம்மி. அதனால தான் என் காலையே யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான வரைக்கும் சீன்ஸ் அனுப்பேன். அப்ப அப்படியே கால் இதாயிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஆகாஷ் சார் வந்து எங்களுக்கா நிறைய ஏன்னா நான் வந்து ஏற்கனவே நீதான் ப்ரொமோஷன் 3 இயர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 ம். இயர்ஸ் அந்த சீரியல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன பேர் தெரியும். ஸோ அப்ப அவங்க வந்து எப்படின்னா சார் முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து இது பண்றோம் சொல்லி எனக்காக வந்து அவங்க எல்லாமே பண்ணாங்க. எனக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் நான் பெர்மிஷன் கொடுத்தும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்ப நான் சொன்னேன் சீரியலை காப்பாற்றணும். ஸோ நீங்க வேற யாராவது ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சேனல் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ம். ஹீரோ இல்லாம நீங்க கதையை வந்து இப்படி கொண்டு போறது நல்லா இல்ல. டிஆர்பி ட்ராப் ஆயிடும் சொல்லி சேனல் சொல்லும்போது அப்ப நான் சொன்னேன் நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கு. பட் ஓகே. ப்ராப்ளம் என்னன்னா நான் வரத்துக்கு லேட் ஆனதால வேற வழி இல்லாம நான் இல்லாம வேற ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கான்னு சொல்லி சேனல் ஃபீல் பண்ணி சீரியல் ஸ்டாப் பண்றாங்க. ஓகே. சார் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் எப்படி தொடரும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ இந்த சக்சஸ்ஃபுல் காம்போ நீதானே என் பொன்னும் சொன்ன அதே ப்ரொடியூசர், அதே சேனல், இப்போ நெஞ்சத்தை கில்லாதே. இப்போ நெஞ்சத்தை கில்லாதேல உங்களோட பேரும் வந்துட்டு நல்லாவே பேசப்பட்டது சார். ரேஷ்மா அண்ட் நீங்க. இப்போ இந்த பேர் திரும்ப வந்தா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஓகே அந்த பேர் அப்ப ஸ்டாப் ஆச்சுல்ல மறுபடியும் கன்டின்யூ பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த டீம் அப்லாம் மறுபடியும் ஃபியூச்சர்ல ஜாயின் ஆகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அது எனக்கு தெரியாது. அது அது இப்ப நான் சீரியல் ப்ரொடியூஸ் பண்றேன். எனக்கு நல்ல சப்ஜெக்ட்டோட வந்துச்சுன்னா ம். ஓகே. ஈவன் இது நெஞ்சத்துக்கு இல்லாத கூட மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றேன்னா பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து ஓகே. மேபி வேற ஒரு சீசன் 2 மாரி பண்ணிக்கலாம். பட் இப்ப என்ன சிச்சுவேஷன் தெரியல. ஏன்னா ரேஷ்மாக்கு என்ன கோவமோ தெரியல. இல்லாட்டி என்ன ஆதங்கமோ தெரியல. ஆ. ஆ அவங்க ஏன்னா ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சைத்ரா ரெட்டி அண்ட் நக்ஷத்ரா. ஆமா. ஸோ அவங்க 2 பேரும் வந்து என்னுடைய நான் போட்ட போஸ்ட் எதுக்குன்னா என் ஃபேன்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூப்ஸ் அண்ட் சோசியல் மீடியால வந்து இதை பத்தி ஒரு ரூமர்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்ன கதை சீரியஸ் ஸ்டாப். அப்ப நான் வந்து அது ஒரு போஸ்ட் போட்டேன். எனக்கு வந்து இந்த லெக் இன்ஜரி ஆனதால அந்த லெக் இன்ஜரி கூட இந்த சீரியல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சீரியல் ஷூட்டிங் பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் வந்துச்சு. அது சில ம். பேர் வந்து போட்டாங்க அப்படின்னா இவருக்கு கால் இன்ஜரி வந்து இருந்தா ஏன் இவர் வந்து இந்த சீரியல் அக்செப்ட் பண்ணாங்க. எனக்கு ஆ. எந்த இன்ஜரியுமே இல்லை. எனக்கு எந்த குறை அப்ப அப்படிப்பட்ட நான் வந்து சீரியல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது லெக் வந்து அதான் மொத்த உடம்பையும் தாங்கிக்கிறது தான் அந்த டெண்டன் கால்ல ம். வந்து இருக்க அந்த டெண்டன் ஃபிராக்சர் இங்க ஆமா. கால்ல எப்படி இருக்கும். ஸோ அது வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும். அதோட நான் என்ன பண்ணேன் என்னால முடிஞ்சது நான் வந்து ஒரு அதுக்கு மேல ஒரு 3.5 மந்த்ஸ் வந்து நான் அந்த வலியோடய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணேன். ம். ஏன்னா என்னால ஒரு ஆபரேஷன் கூட பண்ணிக்கல. எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க. அந்த நெஞ்சத்துக்கு அதில் ஆக்ட் பண்ற நிறைய ஆக்டர்ஸே ஸ்டார்ஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓ. அதாவது உங்க காலை பாத்துங்க, கால் தான் முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்க டான்ஸ் ம். ஆடுறதுக்கு கால் முக்கியம். ஸோ என்னால நடக்கவே முடியாது. அந்த காலோட வந்து என்னால வந்து என்னால ஓட முடியாது. ஓ. அப்படிப்பட்ட நான் வந்து அதாவது அந்த இப்ப கடைசியா வந்து அந்த தங்கச்சி கேரக்டர் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னப்ப ஓடணும் ஸ்டெப்ஸ்ல. ஆ. அத வந்து நான் அப்ப அந்த பெயின் கில்லர் போட்டுட்டு என்ன அறியாம தான் ஓடினேன் நான். அந்த வெயிட்ட தெரியாம, அந்த வலிய தெரியாம இருக்கிறதுக்காக. அவ்வளவு பண்ணிருப்பேன். சோ இவ்வளவு நான் பண்ணதை வந்து
இந்த சீரியல் வந்து கண்டினியூ ஆகணும், இதை நம்பிட்டு இருக்கவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பண்ணது. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஆதங்கமா இருக்கா என்ன, அவங்களுக்கு இது ஷாக்கா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இது ரெகுலரா ஒரு இன்கம் வந்துட்டு இருந்த இன்கம் சீரியல்ல. ஸோ அது வந்து இப்ப டக்கு நின்றுச்சுன்னா இப்ப என்ன பண்ண தெரியாம ஒரு ஒரு இதா இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். பட் ஏன்னா ரேஷ்மா வந்து எனக்கு ஆபரேஷன் செஞ்சவங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. மெசேஜ் போட்டு ஹவுஸ் யூர் லைக் நவ், ப்ளீஸ் டேக் கேர் எல்லாம் சொல்லி போட்டவங்க வந்து இப்ப வந்து எதுக்கு, இப்ப இதுதான் ரீசன்னா எதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நட்சத்திரன்றவங்க வந்து போட்டிருக்காங்க நான் சொன்ன வீடியோவுக்கு கால் இன்ஜுரி தான் காரணம் பண்ணா உருட்டுன்னு. அது எதுக்கு எனக்கு புரியவே இல்லை. இப்ப சோ ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. அவங்க ஃபேன்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்ப அவங்க வந்து போட்டதுக்கு வந்து டெலிட் பண்ண, அதுக்கு போய் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் வந்து நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுற பேஜா கமெண்ட்ஸ் போடுவாங்க என் ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு தேங்க்யூவா சொல்ல நினைப்பேன் அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ நான் எவ்வளவு லேட்டாக போடுவேன். அப்படிப்பட்ட நான் வந்து இதுக்கு நான் ஒரு ரிப்ளை கூட கொடுக்கல. ஏன்னா அவங்க பேசுறது சரியில்லை, அந்த 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 கமெண்ட்ஸ் எனக்கு சரியா படல. அதை டிலீட் பண்ணா அதுக்கு போய் அதை ஒரு போஸ்டா போட்டிருக்காங்க அவங்க ஃபேன்ஸ். ஏன் இவர் இதை டிலீட் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ ஐ டோன்ட் நோ என்னாச்சுன்னு தெரியல. ஓகே சார், இப்ப அவங்க வந்து உங்களோட இதுல வந்து இப்ப உருட்டுன்னு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ்கம்யூனிகேட் யாரோ பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஈவன் இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸே இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா இப்ப சைத்ரா ரெட்டி அண்ட் நட்சத்திரா வந்து ரேஷ்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சைத்ரா ரெட்டி வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆக்சுவலி நான் லண்டன் போறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க சைத்ரா. அப்ப சைத்ராவும் என் காலை பார்த்தாங்க. நான் வாக் பண்ற பார்த்துட்டு கூப்பிட்டான். நான் வாக் பண்ணும்போது நான் வந்து இப்ப சீரியல் நீங்க பார்த்தா கூட நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தெரியும் என் கால் அடிபட்டு இருக்கேன்னு. என் வாக், என்னுடைய நார்மல் வாக் எப்படி இருக்குமென்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ பண்ணாங்க, அதுல என் வாக் தெரியும். ஒரு வாக்கே வந்து அப்படி என்னோட லெக்ல தான் இருக்கும், ஃபுல்லா ஸ்டைலா இருக்கும் வாக்கு. அது என்னால இப்ப வாக் பண்ணவே முடியாது. ஸோ சீரியல் அவங்க பார்த்தாங்க, சைத்ரா கூட பார்த்தாங்க. சைத்ரா கூட கேட்டாங்க என்ன எப்படி ஆச்சு என்னாச்சு பேசினாங்க. ஸோ நான் இதை சொல்றது ஏன் இதுதான் இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு அதான் புரியவே இல்லை. இது ஒரு இதாவே இருக்கு, ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன்னா எனக்கு ரேஷ்மாக்கு வேற எந்த ப்ராப்ளமே இல்லை. எனக்கு ரேஷ்மாக்கு ப்ராப்ளம் இருந்தா ரேஷ்மா வந்து ஒரு மெசேஜ் போட மாட்டாங்கல்ல. இப்ப அதான் அந்த மத்த இன்னொரு யூடியூப் சேனலுக்கு வந்து அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப், எனக்கு ரேஷ்மாக்கு அந்த கடைசி கன்வர்சேஷன். அதுல வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா, அது நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. How are you sir? How is your leg sir? கேக்குறாங்க. நான் வந்து I'm fine, I'm on painkiller எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், வலி தெரியாம இருக்கிறேன். ஓகே சார், ப்ளீஸ் டேக் கேர் போட்டிருந்தாங்க. எனக்கு ரேஷ்மாக்கு இந்த ப்ராப்ளமே. இப்ப இதுக்கு அப்புறம் எதுவும் பேசுனீங்களா சார்? இப்ப இந்த சீரியல் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் எதாவது இல்ல இப்ப ஆக்சுவலி நான் வந்து நான் இப்ப இந்த அவங்க மெசேஜை பார்த்த உடனே நான் ஃபர்ஸ்ட் பேசல, அவங்க மெசேஜ் பார்த்தா அவங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன், வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ண அவங்க எடுக்கல. இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ண உடனே எடுப்பாங்க போனை. இந்த வாட்டி நான் ஃபோன் பண்ணப்ப அவங்க ஃபோன் எடுக்கல. ஒன் டைம் ஃபோன் பண்ண அவங்க எடுக்கல. ஓகே சார், இப்போ ஃபியூச்சர்ல பொதுவா இதுக்கப்புறம் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க இந்த நெஞ்சத்தை இல்லாதனால. இதுக்கப்புறம் சீரியல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல நாம எதிர்பார்க்கலாமா உங்களை? இல்ல டெஃபினட்டா நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வருவேன், பண்ணுவேன். ஆனா இப்போ உடனே பண்ண முடியாது. எப்படியும் ஒரு 2 months அப்புறம் தான், கால் ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் 2 months அப்புறம் தான் பண்ண முடியும். பட் டெஃபினட்டா பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய ஃபேன்ஸ் மெயினா எனக்கு வந்து தெலுங்குல என் மூவிஸ் மூலமா வந்துச்சு. என் மூவிஸ் நான் பண்ண என் ஃபர்ஸ்ட் மூவி ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆனோடனே எனக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்தாங்க. எல்லாருமே நடிப்பை பாராட்டினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கே எனக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, பெஸ்ட் ஆக்டர். ஆனா தமிழ்ல நான் ஒரு 12 படம் பண்ணேன். எல்லாமே பெரிய டேரக்டர்ஸ் படம், பெரிய படங்கள். எதுவுமே எனக்கு கமர்ஷியல் சக்சஸ் ஆகல. எனக்கு வந்து எந்த விருதுகளும் கிடைக்கல. எனக்கு தமிழ்ல கிடைச்ச ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் விருதுகள் எல்லாமே எதுல என்ன, இந்த ஜீ தமிழ்ல வந்த நீதானே இந்த பொன் வசந்தம் மூலமா தான். நீதான பொன் வசந்தத்துக்காக தான் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. அதன் மூலமா தான் எனக்கு இப்போ போல ஃபேன்ஸும் வந்தாங்க. எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் கிடைச்சாங்க, எக்கச்சக்கமான அன்பளிப்பு கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த சீரியல் மூலமா தான். என்ன வந்து இப்ப நான் மாஸ்க் போட்டு போனாலே கண்ணை பார்த்து நடைய பார்த்து சின்ன குழந்தை ஓடி வந்து சார் சூப்பரா பண்றீங்கன்னு சொல்றேன்னாங்கன்னா அது மெயினா சீரியல் தான். தமிழ்ல எனக்கு சீரியல் தான் பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ நான் அதை எப்பவுமே விட மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா சீரியல் எனக்கு ரெண்டுமே, எனக்கு 2 கண்ணு, எனக்கு 2 முக்கியம். சினிமால வந்து எப்படின்னா நான் சினிமால ஜெயிக்கணும். தெலுங்குல ஒரு தெலுங்குல ஜெயிச்சுட்டேன், தமிழ்ல ஜெயிக்கலைன்னா அது அசிங்கம் எனக்கு. ஸோ அது எனக்கு தோல்வி பிடிக்காது. ஸோ நான் ஜெயிச்சு காட்டுறதுக்காக சினிமா நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்படியுமே. இந்த சினிமா ஜெயிக்கணும். பட் சீரியல் வந்து என் ஃபேன்ஸுக்காக பண்ணுவேன்.
கண்டிப்பா சார். சார் வாழ்த்துக்கள். நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது நெறைய பேருக்கு வந்துட்டு ஒரு தெளிவ குடுக்கும். உங்களுடைய இந்த பேச்சும், உங்களுடைய இந்த பதில்களும். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் சார். இன்னும் நெறைய சீரியல்கள் நீங்க பண்ணணும். அதுக்காக நாங்க வாழ்த்துறோம் அண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. பரிசை வெல்லுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily. Taste the Daily.